அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக் தமிழ் புக்குக்கு அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி ஸ்கூல் புக் நியூ புக்குக்கு அந்த 6th ஸ்டாண்டர்டுக்கு எப்படி அந்த மெட்டீரியல் எல்லாமே எடுத்திருந்தோம்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் மெட்டீரியல் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் எப்படி அதே மாதிரி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பழைய பாட புத்தகம், அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு ஸ்கூல் புக்கிலேருந்தும் ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. அதே மாதிரி அந்த தமிழ் பழைய புக்குக்கும் என்ன மாதிரிலாம் அந்த ஒன்லைனர் மெட்டீரியல் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிக்கானது. இதே மாதிரியே ஜாகிரஃபி மட்டும் இல்லாமல் தனியாக அரசியலமைப்பு தனியாக, வரலாறு தனியாக, பொருளாதாரம் தனியாக அப்படின்னு சொல்லி தனித்தனி டாப்பிக்காக தான் எடுத்திருக்கோம். யூனிட் வைஸாக எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான ஜாகிரஃபி புக்கு. அந்த புக்கிலேருந்து அந்த டாபிக் வைஸாக ஒரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னா ஒரு 300 பக்கமாவது வரும். நாம் வந்து அதை எல்லாத்தையுமே இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஒன்லைனராக பிரித்து மொத்தமாக எவ்வளோ ஒன் வேர்டு வருது அப்படின்னு சொல்லி மொத்த பேஜும் டபுள் சைடாக கொடுத்துருக்கோம். டபுள் காலமாக கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்மி பேஜஸ் பிரிண்ட் போட்டால் போதும். நிறைய பேர் வந்து ஹார்ட் காப்பியாக வச்சு படிக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. சாஃப்ட் காப்பியாக செல்லில் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10th புவியியல் மட்டுமே ஒரு 538 ஒன் வேர்டு ஆன்சராக எடுத்திருக்கோம். இடையில இந்த மாதிரி அட்டவணை போட்டு கொடுத்துருக்கிறது, பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். இதை எல்லாத்தையுமே படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு புக்கில் படித்த மாதிரியான ஃபீலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனராக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப நல்லாவே மனப்பாடம் ஆகும். நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கனாலே இந்த மாதிரியான ஒன்லைனர் வச்சு தான் படிக்கணும். அப்படின்னா தான் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா பழைய பாட புத்தகம் தமிழுக்கும் பழைய பாட புத்தகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரியே மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி இயல் 1 திருவருப்பால் ஆரம்பித்து இயல் வைஸாக டாபிக் வைஸாகவே மெட்டீரியல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். திருக்குறள் எல்லாமே அந்த மெட்டீரியலே கொடுத்துருவோம். நீங்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தனியாக புக்கெலாம் பிரிண்ட் எடுக்கிற மாதிரியே தேவை இருக்காது. நம்ம கொடுக்குற இந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தா போதும். இடையில ஏதாவது பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிஎஃப்லேயே ஆட் பண்ணிடுவோம். ரொம்பவுமே குவாலிட்டியாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே. இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அண்டு புவியியலுக்கானது. அடுத்து வரலாறு அரசியலமைப்புக்கு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வரலாறு சப்ஜெக்ட்டுக்கானது. வரலாறில் 10ஆம் வகுப்புக்கான புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரியே 6th-லேருந்து 12th வரைக்குமே எல்லா புக்குக்குமே மெட்டீரியல் தனித்தனியாக மேக் பண்ணியிருக்கோம். அந்த முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் அப்படின்னு சொல்லி 10th சப்ஜெக்ட்லேருந்து அந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்லேருந்து அந்த கடைசி அந்த காலக்கோடு வரைக்குமே ஒரு 69 பேஜஸ் வரும். இந்த காலக்கோடு வரைக்குமே எல்லாமே இந்த மெட்டீரியல் பிடிஎஃப்லேயே கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10th ஸ்டாண்டர்ட் மட்டுமே 960 ஒன் வேர்டு ஆன்சர்ஸாக எடுத்திருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு ஹோல் புக்காக 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற அரசியலமைப்பு எல்லாமே ஒரே பிடிஎஃப்லேயே கொடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான பாக்ஸ் கொஸ்டின் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 6வது 7வதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா குடிமைகளுக்கு கொஞ்சமாக தான் சப்ஜெக்ட் எல்லாமே வரும். அந்த சென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதிலே வந்துடும். ஆனால் 11th 12thலாம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக போகும். இந்த பாலிட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 343 கிடையாது, இது இல்லாமல் ஒரு 1000 கொஸ்டின் 1000 ஒன் வேர்டை தனியாகவே பிரிச்சிருப்போம். 1343 ஒன் வேர்டு ஆன்சர்ஸாக பிரிச்சிருக்கோம் இந்த பாலிட்டி மட்டுமே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 963 அதுக்கப்புறம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த 12th புக் வரைக்குமே 6th to 12th வரைக்குமே ஃபுல்லாக ஒன்லைனர் பிடிஎஃபாக பாலிட்டிக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அரசியலமைப்பு, பொருளாதாரம், அது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே கொடுத்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக அந்த ஸ்போர்ட்ஸ் தனியாக, அவார்ட்ஸ் தனியாக, நேஷ்னல் நியூஸ் தனியாக, ஸ்டேட் நியூஸ் தனியாக, அது இல்லாமல் வர இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸாகவே கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா மெட்டீரியலுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்படின்றனால நீங்கள் தனியாக மெட்டீரியல் சோர்ஸ் எதுவுமே எதிர்பார்க்க தேவை இருக்காது. இந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த மெட்டீரியல் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதை பற்றின அப்டேட் எல்லாமே கொடுத்துருப்போம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்காகவே ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்டு ஆன்சர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் மேக் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் தான் காட்டியிருந்தேன். எல்லாத்துக்குமே
என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம் உளவியலுக்கு வந்து வீடியோ கிளாஸஸாகவே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது இல்லாமல் வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அது எல்லாத்துக்குமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். சயின்ஸுக்குமே பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன்லைனராகவே. எல்லாத்தையுமே அந்த டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு 25 டெஸ்ட் சீரிஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 25 தேர்வுகள், அது இல்லாமல் அந்த மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்லேயே கிடைக்கும். அட்மிஷன் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. 10ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 1 வீக்காக மழைனால யாருமே அட்மிஷன் போட முடியல அப்படின்றதுனால இன்னும் 1 வீக் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 999 ரூபா மட்டும்தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா, விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனுவல் பிளானர் வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரியில் கன்ஃபார்மாக எக்ஸாம் வந்துடும். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா சிலபஸ் எல்லாத்தையுமே உங்களால் சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9487808620 அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த 8903302290 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பார்த்தினா ஃபுல் ஷெடியூல் பிடிஎஃப்புமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் ஷெடியூலில் பார்த்துக்கிட்டு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் பேட்ச் எல்லாமே ரொம்பவுமே ஒர்த்தாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.